வணக்கம். அல்லாடி அண்ணாமலை. யார் இந்த அல்லாடி அண்ணாமலை? இன்றைய தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர். அண்ணாமலை, அல்லாடி. அது என்ன அல்லாடி அண்ணாமலை? ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு சபையில் உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் மதராஸ் ராஜதாங்கியின் அட்வொகேட் ஜெனரலாகவும் பதவி வகித்தவர். மாமேதை அம்பேத்கர் அவர்களாலேயே அரசியலமைப்பு சட்ட வரைவு சபையில் தன்னை விட சிறந்த ஒரு ஆளுமை உண்டென்றால் அது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்று புகழாரம் சூட்டப்பட்டவர். மதராஸ் ராஜதாங்கியின் அட்வொகேட் ஜெனரலாக 15 ஆண்டுகளுக்கு மேல் பதவி வகித்து பல்வேறு வழக்குகளில் வெற்றி வாகை சூடியவர். ஓர் உதாரணம் சொல்வார்கள் அவருடைய வாய் ஜாலத்திற்கு. வெள்ளைக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய குதிரை வண்டியை ஒரு வணிகர் பயன்படுத்தி விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அந்த வணிகருக்கு ஆதரவாக அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வழக்குரைந்தார். அவர் சென்றது பெண் குதிரை. வெள்ளை ஆளுநர்கள் செல்ல வேண்டியது ஆண் குதிரை. இந்த வணிகர் சென்றது பெண் குதிரை. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வார்த்தை ஜாலத்திலே அந்த வழக்கை வாபஸ் வர செய்தார் என்பார்கள். அப்பேற்பட்ட அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற அந்த அல்லாடி வார்த்தையை தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு ஏழை சாமானிய குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை என்கிற ஒரு வாலிபருக்கு அந்த பெயர் ஏன் சூட்டப்பட்டது? 1940-50களில் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு விவசாய நிலங்கள் ஜமீன்தாரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. பாப்பநாடு ஜமீன்தார், மதுக்கூர் ஜமீன்தார், ஆத்திக்கோட்டை ஜமீன்தார் என பல்வேறு விவசாய நிலங்கள் ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு ஜமீன்தாரிகளின் கூடாரமாய் இருந்தது. அதை எதிர்த்து ஆங்காங்கே இளைஞர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்டு புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் பொதுமக்களை ஒன்று கூடி ஜமீன்தாரிகளுக்கு எதிராக கூக்குரலிட்டு கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் இந்த அண்ணாமலை. பல்வேறு சீர்திருத்தங்களை தன்னுடைய கிராமத்திலே தொடங்கி நடைபெற்று பல்வேறு வெற்றிகளையும் பெற்றார். கீழ்த்தஞ்சை, மேல்தஞ்சை என தஞ்சை மாவட்டத்தின் கம்யூனிச சித்தாந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதை வெற்றியும் கண்டார். தான் கொண்ட கொள்கைக்கு சட்ட வலிமை சேர்த்திட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஜமீன்தாரி நிலங்களை எளிய மக்களே பெற்றுக்கொள்ள வேண்டும், வகை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு சென்னையில் நடைபெற்றதால் சென்னைக்கு சென்று அங்கேயே தங்கி இருந்து அந்த வழக்குகளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டார். இவருடைய வாத திறமைகளையும் வழக்கறிஞர்களுக்கே இவர் எடுத்து சொல்லும் சில சூட்சுமங்களான விஷயங்களையும் அறிந்த அங்கிருந்த வழக்கறிஞர்கள் இவரை அல்லாடி அண்ணாமலை என்று நாமகரணம் சூட்டினார்கள். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை போல் வழக்கு உரைஞர்களுக்கே வழக்கு உள்ள சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைப்பதில் வல்லமை பெற்றிருக்கிறார்களே என்று அல்லாடி என்று நாமகரணம் சூட்டினார்கள். அதுவே பின்னாளில் இவருக்கு அல்லாடி அண்ணாமலை என்று ஆயிற்று. வெறும் அண்ணாமலையாக மார்க்சிய சிந்தனையை கொண்டு சென்னைக்கு சென்று வழக்குகளை நடத்திவிட்டு வெற்றி பெற்று ஆம்பல் மண்ணிற்கு திருப்பி அல்லாடி அண்ணாமலை என்று திரும்பி வந்து அப்பகுதி மக்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம் பெற்று கொண்டிருக்கிறார் அல்லாடி அண்ணாமலை. அறிந்து கொள்வோம் இவரை போன்ற சீர்திருத்த செம்மல்களை. நன்றி, வணக்கம்.